அதிகாரம், ரூத் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய் விட்டாளே, நீயும் உன் சகோதரின் பிறகே திரும்பி போய் என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். சொல்லுவோமா? இங்கே ரூத்து நகோமி அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து ஒரு சில சத்தியங்களை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. இன்னும் தேவனை நான் நம்புவேன், இதுதான் இன்னைக்கு செய்தியின் தலைப்பு. இன்னும் தேவனை நான் என்ன செய்வேன்? நம்புவேன். 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் என்ன செஞ்சிட்டா? திரும்பி போய்விட்டாளே. இங்கே நம்ம பார்க்குறோம் 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இங்கே நான் பார்க்குறோம் எலிமெலேக்கு அப்படின்னு ஒரு மனுஷன் இருக்கான். அவன் மனைவி பேர் நகோமி. எலிமெலேக்கு சொல்லுங்கள். எலிமெலேக்கு அவனுடைய மனைவி பேர் என்னது? நகோமி. அவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. ஒருத்தன் பேர் மக்லோன், இன்னொருத்தன் பேர் கிளியோன். 2ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு. மக்லோன், இன்னொருத்தர் யார்? கிளியோன். இஸ்ரவேல் தேசத்தில் பெரிய பஞ்சம் உண்டாயிடுச்சு. அந்த பஞ்ச காலத்திலே அவர்கள் மோவாப் தேசத்துக்கு போகிறாங்க. மோவாப் தேசத்தில் போய் அங்கே போய் பிழைக்கும்படியாக அவர்கள் மோவாப் தேசத்தில் தங்கியிருக்காங்க. மோவாப் தேசத்தில் இருக்கும் பொழுது நகோமியின் கணவனாகிய எலிமெலேக்கு என்ன செஞ்சான்? மரித்து போய்விடுகிறான். மரித்ததுக்கு பின்பாக தன்னுடைய 2 மகன்களுக்கு 2 பெண் பிள்ளைகளை அங்கே மோவாப் தேசத்தில் நகோமி என்ன செய்கிறா? பெண் எடுக்கிறாள். ஒருத்தி பேர் ஓர்பால், இன்னொருத்தி பேர் ரூத். இல்லையா? சொல்லுவோமா? ஒருத்தி பேர் என்னது? ஓர்பால், இன்னொருத்தி பேர் யார்? ரூத். 10 வருஷம் அந்த ஊரில் வாழ்கிறாங்க. அதுக்கப்புறம் நகோமியோட 2 மகன்மாரும் இறந்து போயிடுறாங்க. மக்லோனும் இறந்துடுறான், கிளியோனும் இறந்துடுறான். இப்போ 2 மருமகள் மாத்திரம் இருக்காங்க. ஓர்பாலும் ரூத்தும் இருக்காங்க. அப்பொழுது ரூத்து தன்னுடைய 2 மருமகளையும் அழைத்து அவள் சொல்கிறா, எனக்கு என்ன செஞ்சிச்சு? கணவனும் இறந்துட்டான், என்னுடைய பிள்ளைகளும் இறந்துட்டாங்க, உங்கள் கணவன்மாரும் என்ன செஞ்சிட்டாங்க? இறந்துட்டாங்க. அதனால் நீங்கள் எங்கே திரும்பி போங்க? உங்கள் வீட்டுக்கு போங்க, உங்கள் அம்மா வீட்டுக்கு போய் அங்கே போய் நீங்கள் என்ன செய்யிருந்து அங்கே ஒரு வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுத்து அங்கே போய் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி அவர்களை என்ன செய்கிறா? அனுப்புகிறாள். அதில் ஒருத்தி போய் விடுகிறாள், ஒருத்தி போக மாட்டேங்கிறாள். லேலுயா சொல்லும். இந்த ஓர்பால் இடத்துல என்ன செய்கிறா? நகோமி சொல்கிறா, அவள் சொன்ன உடனே என்ன செஞ்சாலாம்? தன் மாமியாரை முத்தமிட்டு, வசனம் சொல்லுது 15ஆம் வசனத்தில், அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனத்தினிடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் என்ன செஞ்சிட்டா? திரும்பி போயிட்டாளே, நீயும் போ அப்படின்னு என்ன செய்கிறா? அவள் சொல்கிறா. 2 மருமகள் 2 பேரும் வீட்டில் இருக்காங்க. 2 பேரையும் நகோமி கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்கிறா? வழி நடத்துகிறாள். ஒருத்தி ரட்சிக்கப்படுகிறாள், ஒருத்தி ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாள். ஒருத்தி ஆண்டவர் மேலே வாழ்வோ சாவோ நான் ஏசப்பா பிள்ளையா தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு மருமக நிற்குது. அல்லேலூயா சொல்லுவோமா? அவள் பேர் ரூத். ஆமென் சொல்லுவோமா? இன்னொரு மருமகள் இருக்கா, அவள் பேர் என்னது? ஓர்பால். ஓர்பால் என்ன செய்கிறா? மாமியாரை ஓரமாக ஒரு முத்தமிட்டுட்டு என்ன செஞ்சிட்டானா? தன் ஜனத்தினிடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் அவள் திரும்ப பின்வாங்கி போய்விட்டாள். நான் சொல்லுவேன், உங்கள் வாழ்க்கையில் எது முக்கியம் அப்படின்னா ஆண்டவர் தான் நமக்கு முக்கியம். லேலுயா சொல்லுமா? அந்த ரூத்தோட நல்ல குணத்தை பாருங்கள். மோவாப் தேசத்து பெண்ணு, அந்நிய பெண்ணு, இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கான என்ன சொல்கிறது, குடும்பத்தில் இஸ்ரவேல் தேசத்துலேருந்து மோவாப் இருக்கான இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் மேலே நம்பிக்கை உடைய, ஒரே தேவனை நம்பிக்கை உடைய, விக்கிரக ஆராதனை செய்யாத, உருவ வழிபாடு செய்யாத, பரலோகத்துக்கு யெகோவா தேவனாகிய கர்த்தரை வணங்குற அந்த குடும்பத்துக்குள்ள 2 பேரும் வாக்கப்பட்டு வர்றாங்க. அந்த குடும்பத்துக்குள்ள வாக்கப்பட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ரூத்தோட நல்ல குணம் பாருங்க. அவள் கர்த்தரை மனப்பூர்வமாக தன் ஆண்டவராக தெய்வமாக அவளை ஏற்றுக்கொண்டாள். அல்லேலூயா. நகோமி சொல்றா, ரூத்து நீ என்ன செஞ்சிரு? உன் தேசத்துக்கு போயிரு, உன் இனத்துக்கே போயிரு, நான் இஸ்ரவேல் தேசத்துக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்றா.
அதுக்கு அவன் என்ன சொல்றா, நான் போக மாட்டேன், நான் அவங்க கூட தான் இருப்பேன்றா. அல்லேலூயா சொல்லுமா. ஏன் அவ போக மாட்டேங்கிறா தெரியுமா? அவளுக்கு தெரியும் அங்க போனா யாரை வணங்க முடியாது, யெகோவா தேவனாகிய கர்த்தராகிய இயேசுவை வணங்க முடியாது. அங்க போனா மறுபடியும் எதைத்தான் வணங்கணும், பழைய வழிபாடுகளை தான் வணங்கணும், பழைய தெய்வங்களை தான் வணங்கணும், பழைய என்ன செய்யணும், அந்த வழிபாடுகளுக்குள்ள தான் போகணும். அதனால நான் ஆண்டவரை ஏத்துக்கிட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் கர்த்தருடைய பிள்ளையா மாறிட்டேன். வாழ்வோ சாவோ மரணமே அன்றி கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை யாரும் பிரிக்க முடியாது, நான் பின்னிட்டு போகவே மாட்டேன். அல்லேலூயா சொல்லுமா. 2 மருமக, ஒரு மருமக எங்க வந்துட்டாங்க, கர்த்தருக்குள்ள வந்துட்டாங்க. நான் சொல்லுவேன், உங்க வீட்டில் இருக்க உங்க பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வழி நடத்துங்க. 2 பிள்ளையும் கர்த்தருக்குள்ள வழி நடத்து. மருமக இருக்கா, மருமகளை கர்த்தருக்குள்ள வழி நடத்து. கணவனை கர்த்தருக்குள்ள வழி நடத்து. பிள்ளைய கர்த்தருக்குள்ள வழி நடத்து. பேரனை கர்த்தருக்குள்ள வழி நடத்து. உன் கையில் உங்க வீட்டில் எந்த ஆத்துமா இருந்தாலும் அந்த ஆத்துமாவை கர்த்தருக்கு சொந்தமா நாம உருவாக்கி ஆக வேண்டும். அல்லேலூயா சொல்லுமா. உருவாக்கலைன்னா உங்க கூடயே தான் இருப்பாங்க, உங்க கூடயே சர்ச்சுக்கு வர்ற மாதிரி தான் வருவாங்க. அவங்களுக்கு ஒரு கஷ்டம் பிரச்சனை வந்தால் என்ன செஞ்சிருவாங்க, பின்னிட்டு போயிடுவாங்க, திரும்ப போயிடுவாங்க, அந்நிய வழிபாட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் அவங்கள ஆண்டவருக்குள்ள நீங்கள் நகோமி ரூத்தை உருவாக்குற மாதிரி நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே உருவாக்கிட்டீங்கன்னா அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆண்டவருக்குள்ளே வைராக்கியமாக இருப்பார்கள். மரணமே அன்றி கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை யாரும் பிரிக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுமா. சபைக்கு வர்றீங்க, கர்த்தரை தேடுறீங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறீங்க, ஒரு நாளும் மனசில் பின்னிட்டு போகிற எண்ணம் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. பின்னிட்டு போகிற எண்ணம் என்னது, பிசாசோட எண்ணம். பிரச்சனைகளை கொடுத்து, நெருக்கடிகளை கொடுத்து, வருத்தங்களை கொடுத்து, பலவிதமான சோதனைகளை கொடுத்து, மரணத்தை உண்டாக்கி, பல விதத்தில் சோர்வுகளை உண்டாக்கி, அவர்களை எப்படியாவது கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன செய்யணும், பிரிக்கும்படியாய் பிசாசு போராடுவான். நான் சொல்லுவேன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்க, ஆண்டோடைய பிள்ளையா மாறிட்டீங்க, வாழ்வோ சாவோ கர்த்தருடைய பிள்ளையா வாழ்வேன்னு சொல்லி அவர் பின்னாடி வாங்க. கர்த்தர் உங்கள் வாழ்வை அவர் உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுமா. கிறிஸ்துவுக்காக, சுவிசேஷத்துக்காக, இயேசுவுக்காக, தேவனுக்காக, தேவ அன்புக்காக, ஊழியத்துக்காக, தேவனை தொழுது கொள்வதற்காக, தேவனை ஆராதிப்பதற்காக எதையாவது நீ ஒன்றை இழந்தா என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ எதையெல்லாம் இழந்தையோ அதையெல்லாம் நான் உனக்கு 100 திரும்ப தருவேன். லேலியா சொல்லுமா. எத்தனை தருவாரா, 100 திரும்ப தருவான். 16 வசனம். அதற்கு ரூத்து, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். லேலியா சொல்லுமா. சொல்றா, நான் ஆண்டவருக்குள்ள வந்துட்டேன், நான் உன் கூட இருந்தால் தான் ஆண்டவரை நான் தேட முடியும். என் சொந்த மொத்த பின்னாடி நான் போயிட்டேன்னா என்ன செஞ்சிருவாங்க, என்னை பின்னிட்டு போக வச்சிருவாங்க. நான் கர்த்தரை மோவாப் தேசத்தில் தேட முடியாது, நீங்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு போகிறீங்க, அதனால் உங்கள் கூட வர்றேன். நான் உங்கள் கூட வர்றதை குறித்து, திரும்பி பின்னிட்டு போகிறத குறித்து இனி என்கிட்ட பேசாதீங்க. அல்லேலூயா சொல்லுமா. இனி என்கிட்ட என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க, நான் பின்னிட்டு போகவே மாட்டேன். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டோம்னா வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம், அந்த பொண்ணு கிறிஸ்டின், அந்த மாப்பிள்ளை வந்து இந்து. அவனுக்கு கல்யாணமே நடக்கலை. பொண்ணு பார்த்து பார்த்தாங்க, ஒன்றும் கிடைக்கல. அவங்க சொந்தக்காரர் ஒருத்தர் பாஸ்டர், கிறிஸ்தவ பொண்ணை பேசுகிறோன்னே ஏமாற்றி கிறிஸ்தவ பொண்ணை கல்யாணம் முடிச்சிட்டான். எதுக்காக, பொண்ணு கிடச்சா போதும், கல்யாணம் முடிச்சா போதும்டா சாமி. ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க அவருக்கு. ஏசு நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தா அவன் வேற ஏதோ ஒரு பேரை சொல்லி என்ன செஞ்சுக்கிறான், அவனா மனசுக்குள்ளே ஞானஸ்தானம் எடுத்துக்கிறான். சர்ச்சுக்கு வர்றான், அவனுக்குள்ளே என்ன செய்யலை, ஒரு மாற்றம் ஆகலை, உள்ள அமைதியாக உட்காந்துட்டே இருந்தான். ஒரு நாள் வந்துச்சு, கர்த்தர் அவன் கூட பேச ஆரம்பித்தார், சத்தியத்தின் மூலமாக பேச ஆரம்பித்தார், ஆவியானவர் தொட ஆரம்பித்தார், தேவ பிரச்சனை அவனை தொட ஆரம்பிச்சது, அவன் மேலே அபிஷேகம் இறங்க ஆரம்பிச்சது, அவன் ரட்சிக்கப்பட்டான், ஞானஸ்தானம் எடுத்தான், அபிஷேகம் பட்டான், இன்னைக்கு முழு நேரம் ஊழியக்காரனாக மாறிவிட்டான். லேலுயா சொல்லுமா. நான் சொல்லுவேன், ஏதாவது ஒரு காரணத்துக்காக நம்ம எல்லாம் சபைக்குள்ளே வர்றோம், ஆமேன்னு சொல்லுமா. நான் மூக்கில் ரத்தம் வந்துச்சு, அதனால சபைக்கு வந்தேன். லேலுயா.
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்துக்காக என்ன செய்கிறோம்? வியாதிக்காக, கஷ்டத்துக்காக, பிரச்சனைக்காக, தடைக்காக, கடனுக்காக, போராட்டத்துக்காக, சண்டைக்காக, செய்வினைக்காக, ஏதோ ஒரு காரணத்துக்காக சபைக்குள்ளே வர்றீங்க. சபைக்குள்ளே வந்து ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு பின்னிட்டு போகிறத குறித்து பிசாசு எத்தனை முறை பேசினாலும் சரி, எந்த மனுஷன் பேசினாலும் சரி, ஒரு நாளும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கிற காரியத்தை குறித்து பேச அனுமதி கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த ரூத்துக்குள்ள இருக்க வைராக்கியத்தை பாருங்க. அம்மா வீடு வேண்டாம், அப்பா வீடு வேண்டாம், சொந்தம் வேண்டாம், பந்தம் வேண்டாம், இனம் வேண்டாம், சொந்த தேசம் என்ன செய்யும் வேண்டாம். எனக்கு யார் வேணும்? என் மாமியா வேணும். என் மாமியா வணங்குற இயேசு எனக்கு வேணும். அல்லேலூயா சொல்லுமா? ஓர்பாளை குறித்து சொல்றா, அவள் தன் தகப்பன் வீட்டுக்கும் தன் தேவனிடத்துக்கும் பழைய வழிபாட்டுக்கு என்ன செஞ்சுட்டா? போயிட்டா. ரூத்துட்ட சொல்லும்போது அந்த தேவன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல, அவட்ட சொல்லும்போது சொல்றா, நீ உன் ஜனத்தின் இடத்துக்கு என்ன செஞ்சு போய். ஏன்? அவளுக்கு தெரியும் நீ ரட்சிக்கப்பட்ட ஆளு. அங்க போனாலும் இயேசுவைத்தான் நீ என்ன செஞ்சுட்டு இருப்ப, நினைச்சுக்கிட்டு இருப்ப. அவட்ட சொல்லும்போது சொல்றா, அவ தன் தகப்பன் வீட்டுக்கும் தன் பழைய தேவனிடத்துக்கும் போயிட்டா, நீ உன் ஜனத்துக்கு போ அப்படின்றா. அவ சொல்றா, நோ 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 நோ, உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம். லேலியா சொல்லுமா? அதற்கு ரூத்து, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட என்ன செய்யாதீங்க, ஆண்டவரை விட்டு பிரிகிற விஷயத்தை குறித்து பேசாதீங்க, ஏன் கூட பேசாதீங்க. நீங்க போகிற இடத்துக்கு நானும் வருவேன். லேலியா சொல்லுமா? நீர் தங்கும் இடத்துல நானும் தங்குவேன். அப்புறம் சொல்றா, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அவ சொல்றா பாருங்க, உம்முடைய ஜனம், இது வரைக்கும் அது உங்களுக்கு ஜனம். ஆனா என்னைக்கு உங்க குடும்பத்துக்குள்ள நான் வந்துட்டேனோ இனிமே அவங்க யாரு? என்னுடைய ஜனம். இஸ்ரவேல் ஜனம் யாருடைய ஜனம்? என்னுடைய ஜனம். கர்த்தரை ஆராதிக்கிற ஜனம் யாருடைய ஜனம்? என்னுடைய ஜனம். இனிமே நான் யாருடைய பிள்ளை? தேவனை ஆராதிக்கிற கூட்டத்தில் சேர்ந்தாச்சு. நான் இயேசுவின் பிள்ளையின் கூட்டம். அல்லேலூயா சொல்லுமா? நீங்க வேற எந்த வழிபாட்டின் கூட்டத்துல இருந்தவங்களா ஒரு காலத்துல நம்ம இருந்திருக்கலாம். ஆனா அந்த சபைக்குள்ள வந்துட்டீங்க, இயேசுவை தேட ஆரம்பிச்சிட்டீங்க, இயேசுவின் பிள்ளையா மாறிட்டீங்க. இப்ப நீங்க யாருடைய ஜனம்னா, நீங்கள் தேவனுடைய ஜனம், இயேசுவின் ஜனம், கர்த்தரை ஆராதிக்கிற ஜனம், தேவ ஜனம், ஆபிரகாமின் சந்ததிய ஜனம். இனி நான் கர்த்தருடைய ஜனம். இந்த ஜனத்திலிருந்து என்னை யாரும் பின்னிட்டு போக பண்ண முடியாது. லேலியா சொல்லுமா? அதுக்கப்புறம் சொல்றா, உம்முடைய தேவன், இதுவரைக்கும் அவர் உமக்கு தேவன், இனிமே அவர் என்னுடைய தேவன். அல்லேலூயா சொல்லுமா? அவ என்ன சொல்றா? அறிமுகப்படுத்திட்டீங்க. யாரை அறிமுகப்படுத்திட்டீங்க? இயேசுவை அறிமுகப்படுத்திட்டீங்க. இப்ப யாருடைய பிள்ளையா நான் மாறிட்டேன்? இயேசுவின் பிள்ளையா மாறிட்டேன். இனி அவர் யாருடைய தேவன்? என்னுடைய தேவன். அவர் என்னுடைய ஆண்டவர், அவர் என்னுடைய இயேசு, அவர் என்னுடைய தெய்வம். அவரை விட்டு நான், அவருடைய ஜனத்தை விட்டு நான் பிரிந்து போக மாட்டேன். ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் போது சொல்றாரு, உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டுட்டு நீ வா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஏன் அப்படி கூப்பிடுறாரு? தகப்பன் வீட்டில் இருக்கிற வரைக்கும், உன் இனத்தாரோட ஒட்டிக்கிட்டு இருக்க வரைக்கும், உன் ஜனத்தாரோட ஒட்டிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் நீ யாரை வணங்க முடியாது? கர்த்தரை ஆராதிக்க முடியாது. ஏன்னா உன் தொழிலே என்னது? சிலை செய்யறதுதான் தொழில். தேராகு, ஆபிரகாமோட அப்பாவோட தேராகு அப்பா பேரு, அவன் தொழில் என்னது? சிலை செய்யறது. அங்க இருக்கிற வரைக்கும் என் சத்தத்தை நீ கேட்க முடியாது, என்ன நீ ஆராதிக்க முடியாது, என் வசனத்தை கேட்க முடியாது, எனக்குள்ள நீ வளர முடியாது, என்னுடைய அன்புக்குள்ள வளர முடியாது, எனக்குள்ள வைராக்கியத்துக்குள்ள நீ வர முடியாது. நான் சொல்றதை கேட்டு அதன்படி ஸ்ட்ராங்கா உன்னால வாழ முடியாது. உனக்குள்ள நிறைய தடை இருக்கும். அதை விட்டு பிரிஞ்சு தனியா வா. நீ தனியா வந்துட்டேனா நான் உன் கூட இருப்பேன், உன் கூட பேசுவேன், உன்னை அபிஷேகத்தால் நிரப்புவேன், தரிசனத்தால் நிரப்புவேன், திட்டங்களால் நிரப்புவேன், வெளிப்பாடுதான் நிரப்புவேன். உன்னை கொண்டு நான் என்ன செய்ய போறேங்கிறத உன் கூட பேசி நான் உன்னை வழி நடத்தி உன்னை ஆசீர்வதிச்சு நான் உன்னை உயர்த்துவேன். ஏன் ரூத்து போக மாட்டேங்கிறா? எனக்கு இயேசு முக்கியம். லேலியா சொல்லுமா? அவ ஏன் போக மாட்டேங்கிறா தெரியுமா?
அங்கே போனால் சர்ச் இல்லை, அங்கே போனால் ஆண்டவர் இல்லை, அங்கே போனால் சத்தியம் இல்லை, அங்கே போனால் என்னால் ஜெபிக்க முடியாது, அங்கே போனால் என்னால் கர்த்தரை என்ன செய்ய முடியாது, தேட முடியாது, நான் அங்கே இருக்க வரைக்கும் என் வாழ்க்கையில் மாற்றத்தை நான் பார்க்க முடியாது. உங்கள் பின்னாடி நான் வரணும். ஏன்னா நீங்கள் இயேசுவை தேடுற ஆள், நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிற ஆள். உங்கள் பின்னாடி நான் வந்தால் தான் என்னுடைய தேவனை நான் ஆராதிக்க முடியும். என் வாழ்க்கையில் பெரிய இழப்புகள் இருக்கலாம், நஷ்டங்கள் இருக்கலாம், குழந்தை இல்லை, கணவன் இறந்துட்டாரு, பல விதத்தில் என்ன செய்யலாம், துன்பங்கள் இருக்கலாம், எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கலாம். என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நான் தேவனை ஆராதிக்கிற இந்த ஆராதனை விட்டு, என் தேவனை விட்டு, இயேசுவை விட்டு, சபையை விட்டு ஒரு நாளும் ஒரு காலம் ஒன்றும் பிரிக்க விடவே மாட்டேன். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அவன் சொல்கிறான், ஏம்மா போயிருமா, என் கூட வந்து என்னம்மா செய்ய போகிறேன், நான் வயசான கிழவி ஆகிட்டேன், இனி நான் ஒரு கல்யாணம் முடித்து ஒரு பிள்ளையை பற்றி அந்த பிள்ளைய உனக்கு கொடுக்க வரைக்கும் உன்னால் காத்திருக்க முடியுமா? அதனால் வேண்டாம், நீ போ, நீ என்ன செய்ய போ. அதுக்கு அவ சொல்கிறா, மரணமே அன்றி இனி உங்களை என்னை விட்டு யாரும் பிரிக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுமா? அடுத்த வசனம் 17 வசனம், வாசிங்க அதை. நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். பாருங்க, அவர் சொல்றார், நீர் மரணமடையும் இடத்துல நானும் மரணம் அடைவேன், அங்கேயே அடக்கம் பண்ணப்படுவேன். முடிவு பண்ணிட்டான், என்னை என் பாடி எரிச்சிடக்கூடாது. அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் கர்த்தருடைய பிள்ளையா மாறிட்டேன், என் பிள்ளைய என் பாடி என்ன செய்யக்கூடாது, எரிக்கக்கூடாது, என் பாடி என்ன செய்யணும், புதைக்கணும், அடக்கம் பண்ணணும். அது வரைக்கும் முடிவு பண்ணிட்டா. நீர் மரணம் அடையும் இடத்துல நானும் மரணம் அடைஞ்சு நீங்கள் எங்கே அடக்கம் பண்ணப்படுவீங்களோ அங்கேயே நான் என்ன செய்வேன், அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அன்றி வேற ஒன்றும் உங்களை என்னை விட்டு பிரித்தால், அப்படின்னு சொல்றா கர்த்தர். வார்த்தையை பாருங்க, கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். அல்லேலூயா சொல்லுமா? பாருங்க, உரிமையா பேசுறா பாருங்க, எப்படி பேசுறா, கர்த்தர்ன்றா, என்னுடைய தேவன்றா, என்னுடைய ஜனன்றா, நான் மறிச்சாலும் கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்வேன், அடக்கம் பண்ணப்படுவேன்றா. கிறிஸ்துவுக்குள்ள நல்ல வைராக்கியமா உருவாயிட்டா. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மையப்படுத்துவோமா? நான் சொல்லுவேன், உங்க குடும்பத்தை நபர்களை கிறிஸ்துவுக்குள்ள வைராக்கியமா உருவாக்கணும். ஆமென் சொல்லுவோமா? சோப்புலாங்கியா உருவாக்கிடக்கூடாது. சோப்புலாங்கி என்ன செய்யும், ஓரமா முத்தம் கொடுத்துட்டு ஓடி போயிடும். அல்லேலூயா. என்ன எப்படி போயிடும், ஓரமா முத்தம் கொடுத்துட்டு ஓர்வாள் என்ன செஞ்சுட்டா, ஓடி போயிட்டா. பவுல் சொல்றான், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? நான் சொல்லுவேன், ஆண்டவருக்குள்ள வந்துட்டீங்க, கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டீங்க, யாரோ ஒருத்தர் உங்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்திட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ உங்களுக்கும் ஆண்டவருக்கு இருக்க உறவு எப்படிப்பட்ட உறவா இருக்கணும், தனிப்பட்ட உறவு, வலிமையான உறவு, வல்லமையான உறவு, நெருக்கமான உறவு, அபிஷேகம் நிறைந்த உறவு, ஜீவனை போன்ற உறவு, உயிரிலும் மேலான உறவு. இந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க எவராலும் முடியாது. பவுல் சொல்றான், பசியோ பட்டினியோ நாச மோசமோ நிர்வாணமோ நிகழ்காரியமோ வருங்காரியமோ எதிர்காலமோ தேவதூதர்களோ ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதென்று என் மனதிலே நான் நிச்சயத்திருக்கிறேன். பக்கத்தில் கையை பிடிச்சிருங்க, இயேசுவை விட்டு அசைக்கப்படாமல் உறுதியாயிருப்பீர் என்று மனதிலே நிச்சயம் பண்ணி கொள்ளுங்கள். ரூத்தை ஏதாவது இயேசுவை விட்டு பிரிச்சுச்சா? பிரிக்கல. ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய விஷயம் என்னது, கணவன் தான். அடுத்த மிகப்பெரிய விஷயம் குழந்தை. அல்லேலூயா. ரெண்டுமே அவளுக்கு இல்லை. கல்யாணம் முடிச்சு 10 வருஷம் என்ன கிடைக்கல, பிள்ளை இல்லை. புருஷன் இப்ப என்ன செஞ்சிட்டான், மறிச்சு போயிட்டான். வீட்டில் ஆம்பளையான்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை, மாமனாரும் மறிச்சு போயிட்டாரு. அவளுக்குள்ள இருக்க ஒரு பிடிமானமும் இல்லை. ஆனால் அவளுக்குள்ள பிடிமானம் என்ன இருந்துச்சு தெரியுமா, இயேசு தான் அவளுக்கு பிடிமானம். அல்லேலூயா சொல்லுமா? அவ பிடிமானம் என்னது, இயேசு தான் பிடிமானம், ஆண்டவர் தான் பிடிமானம், சத்தியம்தான் பிடிமானம். ஏன்னா அவளுக்கு தெரியும், என் ஆண்டவர் என்ன நிச்சயம் வாழ வைப்பார்.
அல்லேலூயா சொல்லுமா. என் ஆண்டவர் நிச்சயம் என்னை பழுக பண்ணுவார். என் ஆண்டவர் நிச்சயம் என்னை பெருக பண்ணுவார். என் ஆண்டவர் நிச்சயம் ஒரு நாள் எனக்குள்ளாய் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். ஒரு நாளில் நான் அறுவடையை பார்ப்பேன், ஒரு நாள் ஆசீர்வாதத்தை பார்ப்பேன், ஒரு நாள் வெற்றியை பார்ப்பேன், ஒரு நாள் பெருக்கத்தை பார்ப்பேன், ஒரு நாள் மேன்மையை பார்ப்பேன், ஒரு நாள் நான் உயர்ந்திருப்பேன், நானும் என் சந்ததிகளும் இந்த பூமியில உயர்ந்திருப்போம் என்று சொல்லி அசைக்கப்பட முடியாத நம்பிக்கையோடு இருந்தார். அல்லேலூயா சொல்லுமா. கிறிஸ்துவ தேடி வரணும்னா எதையாவது ஒன்றை இழக்கிறதுக்கு தியாகம் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். இன்னைக்கு நம்ம ஆளுங்க தியாகம் பண்றதுக்கு ரெடியே கிடையாது. பண்றதெல்லாம் பண்ணுவாங்க, கஷ்டம் வந்துச்சுன்னா பழிய தூக்கி யார் மேல போட்டுருவாங்க? ஏசுனார் மேல போட்டுருவாங்க. டபார்னு. நான் அவர் தான் பக்கத்தில் இல்லை, பக்கத்துல தானே நாலு சப்பு சப்புன்னு அடிச்சிருப்பாரு. என்னை கேட்டு செஞ்சியா, என்னை கேட்டு பண்ணியா, இதை நான் உன்னை செய்ய சொன்னா, நீ என்கிட்ட கேட்டியா, நான் எப்போ உன்ட்ட சொன்னேன், நீ எப்போ செஞ்ச அப்படின்னு என்ன செஞ்சுப்பாரு? சப்பு சப்புன்னு அடிச்சிருப்பாரு. பார்க்க முடியாது, கேட்க முடியாதுல்ல. அதனால பழியை தூக்கி யார் மேலே போட்டுறது? வீட்டில் பிள்ளைங்க நல்லா படித்தா ஹஸ்பண்ட் சொல்லுவார், பாரு பிள்ளை யார் மாதிரி படிக்கிறான், என்ன மாதிரி படிக்கிறான். சேட்டை பண்ண என்ன சொல்லுவாங்க? இந்த பாரு பெற்றுருக்காரு, உன்னைய மாதிரியே இருப்பார். பழியை தூக்கி யார் மேலே போட்டுருவாங்க? பொண்டாட்டி மேலே போட்டுருவாங்க. இன்னைக்கு நிறைய ஆளுகள் என்ன செய்கிறாங்கன்னா, பிரச்சனை கஷ்டம் வந்தால் பழியை தூக்கி யார் மேலே போட்டுறது? ஏங்க, இயேசுவை தேடி வரணும்னா சில சோதனைகளை சகிச்சு தாங்க ஆகணும், சில கஷ்டங்களை சகிச்சு தாங்க ஆகணும், பல சவால்களை தாண்டி தாங்க வரணும், பல பிரச்சனைகளை தாண்டி தாங்க வரணும். உனக்கு முன்னாடி வைக்கிற எல்லா காரியத்தை நீ தாண்டி தாம வரணும். அதெல்லாம் நீ தாண்டி வந்து நின்னா தான் கர்த்தர் உன்னை தேசத்தில் ஆசீர்வதிச்சு உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுவோமா. 2 பேரும் கிளம்பிட்டாங்க. சரிம்மா வாமா போவோம். நீ என்னை விட்டு என்ன செய்ய மாட்டேங்கிற, புரிய மாட்டேங்கிற. மருமகளை கூட்டிட்டு எங்கே போகிறா? நான் சொந்த தேசத்துக்கு போகிறேன். எந்த ஊர்லையாவது மருமக மாமியாளை பார்த்து, அத்தை நீங்க தான் எனக்கு உசுரு. என்ன சிரிக்கிறீங்க? அத்தை நீங்க இல்லாம அத்தை என்னால இருக்கவே முடியாது. அத்தை அத்தை உங்களை பார்க்காம இருக்கவே முடியாதுங்க. அத்தை நீங்க தான் எனக்கு எல்லாமே, என் அத்தை அப்படின்னு சொல்லு. மருமக இருக்காங்களா? அப்படி ஒரு மருமக இருந்தால் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஒரு பக்கம் விசுவாசம், இன்னொரு பக்கம் என்னன்னா நகோமியோட அன்பு. நகோமியோடைய அன்பு. நகோமி தன் மருமகளை எப்படி நேசிக்கிறானா? உயிரா நேசிக்கிறா, அன்பா நேசிக்கிறா, அவங்கள நல்லா பார்த்துக்கிறா. நம்ம ஆளுங்க வீட்டில் கல்யாணம் முடிச்சு 3 மாதம் குழந்தை இல்லைன்னா மாமியா அப்படியே முறுமுறுக்கும். என்னடா ஏதாவது வாந்தி வந்து எடுத்தாளா? என்னது வாந்தி ஏதாவது எடுத்தாளா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? சரி சரி பாருங்க. அந்த மாமியாவால் என்ன செய்ய முடியாது? சும்மாவே இருக்க முடியாது. இந்த மருமகளை ஏதாவது இந்த தேல் கொட்டுற மாதிரி என்ன செய்யணும்? எதையாவது ஒன்று சொல்லணும், எதையாவது ஒன்று பேசணும், எதையாவது ஒன்று சொல்லி நான் தான் அந்த வீட்டுக்கு சீனியர் ரவுடி. என்ன ரவுடி? சீனியர். அப்புறம் அது மாதிரி ஜூனியர் ரவுடி கொஞ்ச நாள் வந்துடும். நீ கிளம்பி வரணும், அது நான் தான் சீனியர் ரவுடின்னு நிற்கும், உன்னைய பார்க்காத. அப்புறம் எதையாவது ஒன்று என்ன செய்யணும்? பண்ணணும். இங்கே பாருங்க, புருஷன் தான் ஒரு பெண்ணுக்கு மிக முக்கியமானது. புருஷனே போயிட்டான், இனிமே மாமியார் மேலே யாராவது பாசமாக இருப்பாங்களா? சொல்லுங்க. ஒரு காலம் இருக்க மாட்டாங்க. புருஷனே போயிட்டான், அந்த கிளவி வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், போய் தோட அப்படின்னு ஓடி போயிடுவாங்க. ஆனால் அவன் என்ன செய்கிறா பாருங்க, நான் உங்கள் கூட தான் இருப்பேன். இல்லையா சொல்லுமா, யார் கூட இருப்பேன்? நான் உங்கள் கூட தான் இருப்பேன். காரணம் என்ன தெரியுமா? மாமியாள் மருமகளை அவ்வளோ நேசிக்கிறா, அவ்வளோ அன்பு செலுத்துறா, தாம் பிள்ளைய போல பார்த்துக்கிறா, அவளுக்கு வேண்டிய எல்லாத்தையும் என்ன செய்கிறா? செய்கிறா. அதை அவள் உள்ளத்துக்குள்ள என்னது ஆழமா பாதிப்பு உண்டாகிட்டே இருக்கு. எங்கள் அத்தை என்னை நேசிக்கிறாங்க, என்னை அன்பு செலுத்துறாங்க. கல்யாணம் முடிச்சு 10 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. குழந்தை இல்லாட்ட கூட எங்கள் அத்தை என்னை என்ன செய்கிறாங்க? என்னை நேசிக்கிறாங்க, என்னை அன்பு செலுத்துறாங்க, என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க. எங்கள் அம்மாவை காட்டிலே எங்கள் அப்பாவை காட்டிலே எங்கள் மாமியார் என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க. எங்கள் அப்பா வேண்டாம், எங்கள் அம்மா வேண்டாம், என் இனம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். எனக்கு என் மாமியாரும் என் மாமியார் வணங்குற இயேசுவும் எனக்கு வேணும். இல்லையா சொல்லுமா.
நான் சொல்லுவேன், உங்கள் குடும்பம் கட்டப்படும்னா அன்பினால தான் கட்டப்படும். ஆமேன்னு சொல்லுவோமா? உங்கள் குடும்பத்தை எதனால் நிரப்பணும்? அன்பினால் என்ன செய்யணும்? நிரப்பணும். மருமகளை நிரப்பணும், மகளை என்ன செய்யணும்? நிரப்பணும், நேசிக்கணும், அன்பு செலுத்தணும். நீங்கள் அன்பை அங்கே செலுத்துனீங்கன்னா அங்கேருந்து அன்பு தன்னால் வந்துடும். இல்லையா சொல்லுமா? இவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? நான் மாமியாளா இருக்கச்ச, மருமகளா இருக்கச்ச என் மாமியா என்னை கொடுமைப்படுத்தினாலாக்கும். அதனால இப்போ நான் மாமியாளா என்ன செஞ்சிட்டேன்? மாறிட்டேனாக்கும். அதனால என் மருமகளை நான் கொஞ்சமாவது என்ன செய்யணுமா? கொஞ்சமாவது ஒரு மிரட்டி உருட்ட வேண்டாமா அப்படின்றாங்க. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், அன்பை அதிகமாக காண்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அன்பு வரும். நகோமிக்கு புருஷன் செத்துட்டான், 2 பிள்ளை செத்துருச்சு. அவளை பார்த்துக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஆனால் அன்பாய் பார்த்து கொண்ட மருமகள் அவளை பார்த்து கொள்வதற்கு தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணி மாமியார் பின்னாடி வர ஆரம்பிச்சிட்டா. ஆமேன்னு சொல்லுவோமா? நான் சொல்லுவேன், ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கீங்களா, உங்கள் உறவுகளை நேசிங்க, உங்கள் குடும்பங்களை நேசிங்க, உங்கள் மாமனாரை நேசிங்க, மாமியாரை நேசிங்க, அப்பாவை நேசிங்க, அம்மாவை நேசிங்க, கூட பிறந்தவங்களை நேசிங்க, அன்பு செலுத்துங்க. உங்கள் உறவுகளுக்குள்ளாய் தேவனுடைய அன்பை என்ன செய்யுங்க? செலுத்தி அவர்களை நேசித்து அன்பு செலுத்தி அவர்களோடு நல்ல உறவை நல்லா என்ன செஞ்சுக்கோங்க? வளர்த்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு பின்னாட்களில் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென் சொல்லுமா? நிறைய வீடுகளுக்கு போகும்போது சொல்கிற மாமியார்கள் சொல்கிறது, என் மருமக என்னை பார்க்கவே மாட்டேங்கிறா, என்னை எதுவுமே கேட்க மாட்டேங்கிறா, எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறா. நம்ம என்ன செய்யல? அன்பை செலுத்தணும். நம்ம எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுப்போம். நம்ம அன்பை அங்கே நிறைய செலுத்தணும்னா அங்கே இருந்து அன்பு தன்னால் வருங்க. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அன்பு செலுத்தணும். தான் மகன் வந்தா இந்த வேலையும் செஞ்சிடாமா, அது பண்ணிடாமா, ஐயோ அம்மா அம்மா தங்க பாங்க. மருமக வந்துச்சு, மருமகனா பாரு சரி, என்ன சும்மாவே உட்கார்ந்துருக்க, என்ன இப்படி பண்ற, என்ன அப்படி பண்ற. ஹலோ, பழமொழி சொல்லுவாங்க, தான் புள்ள உடைச்சா என்னவா? மண் குடமா, மருமக உடைச்சா பொன் குடமா, தங்க குடம் உடஞ்சி போச்சான். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், உங்கள் நேசத்தை எவ்வளவு நீங்கள் காண்பிக்கிறீர்களோ உங்கள் வாழ்வு அவ்வளவு நேசமாக, அவ்வளவு ஆசீர்வாதமாக கர்த்தர் நடத்துவார். இல்லையா சொல்லுவோமா? அங்கே வசனம் சொல்லுது, நீர் மரணமடையும் இடத்திலே நானும் மரணமடைந்து அங்கேயே நான் என்ன செய்வேன்? அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேற ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொல்லி நகோமி பின்னாடி ரூத் வர ஆரம்பிச்சா. லேலியா சொல்லுமா? நகோமிக்கு ஒரு பெரிய ஆறுதல், ஒரு பெரிய சப்போர்ட்டு. அவ கூட யார் இருக்கா? இப்போ மருமக இருக்கு. நான் சொந்த ஊருக்கு வந்தாச்சு. ஊருக்கு வந்தால் சொந்த பழைய வீடெல்லாம் சுத்தப்படுத்தி எல்லாம் க்ளீன் பண்ணி அங்கே போய் உட்காந்துட்டாங்க. இப்போ சாப்பிட்றதுக்கு என்ன இல்லை? சாப்பாடு இல்லை. ஊரில் என்ன நடந்துருக்கு? கோதுமை அறுவடை நடந்துகிட்ருக்கு. மருமகிட்ட மாமியார் சொல்லுது, நீ போய் என்ன செய்ய, கொஞ்சம் கதிர்களை பொறுக்கிட்டு வா. அறுக்கிற இடத்துல ஒரு சில கதிர்களை நினச்சிவாங்க போடுவாங்க. அந்த சிந்துற கதிர்கள்லாம் என்ன செய்ய, பொறுக்கிட்டு வந்துன்னா நாம் என்ன செய்வோம்? சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே ரூத் எங்கே போகிறாளாம்? கதிர் பொறுக்கிறதுக்காக போகிறான். தான் சொந்த ஊரில் தான் அம்மா வீட்டில் அப்பா வீட்டில் போனால் எவ்வளவோ வசதி வாய்ப்பாக அவள் நல்லா இருக்கலாம். இங்கே வந்து அவள் ரொம்ப கஷ்டப்படுறா. என்ன செய்கிறா? கதிர் பொறுக்கிறா. கதிர் பொறுக்கான்னு என்ன அர்த்தம்? ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலை அப்படின்னு அர்த்தம். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஸ்கூலில் லீவ் விடுவாங்க. 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ்லாம் படிக்கும்போது ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னா போய் நாங்கள் என்ன செய்வோம்னா, புளிய மரத்துக்கு போய் புளிய முத்தை பூரா எடுத்து அந்த விதையை பூரா எடுத்து கொண்டு போய் கடையில் போய் போடுவோம். வேப்ப மரத்துக்கு போயிடுவோம். அங்கே இருக்க அந்த பழத்தை பூரா எடுத்து அந்த விதையை பூரா என்ன செய்வோம்? பொறுக்குவோம். பொறுக்கி அதை என்ன செய்வோம்? அதை என்ன செய்வாங்க? அந்த மரக்காலில் ஒரு மரக்கால் போட்டால் அவ்வளோ காசு கொடுப்பாங்க. அந்த காசை வாங்குறதுக்கு என்ன செய்வோம்? போய் புளிய முத்து பறக்கிறது, வேப்ப முத்தை போய் என்ன செய்யறது, பறக்கிறதுன்னு சொல்லி என்ன செய்வோம்? போய் கிராமத்தில் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போம். இங்கே பாருங்கள், ரூத்து கதிர் பொறுக்கிக்கிட்டு இருக்கா. ரொம்ப சவாலான சூழ்நிலை, ரொம்ப கடினமான சூழ்நிலை. நான் சொல்வேன், கிறிஸ்துவை தேடி வரும் பொழுது, ஆண்டவரை பின்பற்றி வரும் பொழுது, விசுவாசத்தை பின்பற்றி வரும் பொழுது
சத்தியம் தான் எனக்கு முக்கியம், ஆண்டவர் தான் முக்கியம், தேவன் தான் முக்கியம், ஆராதனை தான் முக்கியம், கர்த்தரை தேடுறதான் எனக்கு முக்கியம்னு சொல்லி வரும் பொழுது ஒரு சில நேரங்களில் வாழ்க்கையில் ரொம்ப கடுமையான சவாலான கஷ்டமான சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுவேன், கிறிஸ்துவை தேடுவதற்காக, கர்த்தரை ஆராதிப்பதற்காக, இயேசுவின் பிள்ளையா இருப்பதற்காக எந்த ஒரு சவாலையும் நீ ஏற்றுக்கொள்றதுக்கு ஆயத்தமாக இருந்தேன்னா ஆண்டவர் அதை பார்த்து உன்னை ஆசீர்வதிச்சு கர்த்தர் உன்னை உயர்த்திடுவார். அவளுக்கு தெரியாது எந்த காட்டில் கதிர் பொறுக்காலோ அந்த காட்டுக்கெல்லாம் அவள் தான் என்ன செய்ய போறா, ஓனரமாக மாற போறா. அவளுக்கு தெரியாது. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் யாருக்குமே சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? என் நாமத்து நிமித்தம், என் சுவிசேஷத்தை நிமித்தம் எதையாவது நீ இழந்தேன்னா நான் உனக்கு என்ன செய்வேன், 100 திரும்ப கொடுப்பேன். இல்லையா சொல்லுமா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு கூப்பிட்றாங்க, வேலைக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. போகலைன்னா என்ன ஆகும், 200 500 நட்டாகும். பரவாயில்ல, சவால் தான், கஷ்டம்தான், கடினமான சூழ்நிலை தான். ஆனாலும் என்ன செய்யணும், வைராக்கியமா கர்த்தரை பின்பற்றணும், வைராக்கியமா ஆண்டவரை தேடணும். தேவனை தேடுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ கடினமான சூழ்நிலை வந்தாலும் அதன் மத்தியிலையும் உறுதியாக நிற்கணும். நகோமி பின்னாடி வந்து என்ன கிடைக்குது, பொறுக்கிட்டு இருக்கா. ஒன்றும் பெருசாக ஆசீர்வாதம் இல்லை. பிசாசு மனசில் பேசிருப்பான், என்ன இயேசுவை தேடி போனால் என்ன வாழ்க்கை என்ன செஞ்சிச்சு, பெருசாக வந்துருச்சு, சும்மா கதிரத்தான் என்ன செஞ்சிட்டு இருக்க, பொறுக்கிட்டு இருக்கா, வயிறு தான் என்ன செஞ்சிட்டு இருக்க, கழுவிக்கிட்டு இருக்க, என்ன பெருசாக கிடைக்க போகுது. நிறைய நேரம் பிசாசு பேசுவான். சர்ச்சுக்கு போகிறனால என்ன கிடைக்க போகுது, ஆண்டவர் தேடினால என்ன கிடைக்க போகுது, அப்படி நிறைய அவிசுவாசமான சூழ்நிலையில் உன் மனசில் பிசாசு கொண்டு வருவான். அதுக்கெல்லாம் நீ இடம் கொடுக்கக்கூடாது. அந்த வார்த்தைகளை, எண்ணங்களை இயேசுவின் நாமத்தினால அழிக்க வேண்டும். இல்லையா சொல்லுமா? கர்த்தரை தேடினா கர்த்தர் நிச்சயம் என்ன செய்வாரு, ஆசீர்வதிப்பார். ஒரு நாள் நிச்சயம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டு நிச்சயம் ஒரு நாள் உயர்ந்து வருவேன். நிச்சயம் ஒரு நாள் கர்த்தர் என்ன மேன்மையா வைப்பாரு. நிச்சயம் ஒரு நாள் என் தேவன் என் கூட இருந்து என் காரியங்களை ஜெயமாக்குவார், எனக்கு வெற்றியை கொடுப்பார், எனக்கு உயர்வை கொடுப்பார், எனக்கு மேன்மையை கொடுப்பார். கர்த்தர் நிச்சயம் என்ன ஒரு நாள் உயர்த்தி வைப்பார். கோதுமை பறக்கிட்டு வந்து வீட்டில் வந்து அரைச்சி மாமியார் சாப்பாடு 2 வருஷம். மறுநாள் எங்கே போகிறா, கதிர் பொறுக்க போகிறா. அந்த தோட்டத்தோட ஓனர் போவாஸோட கண்களில் கர்த்தர் தயவு கிடைக்க பண்ணுறாரு. அவளையே என்ன செய்கிறான், மறுமணமாக என்ன செய்கிறான், திருமணம் பண்ணி கொள்கிறான். அந்த ஊரில் மிகப்பெரிய பண்ணையார் அம்மாவாக கர்த்தர் ரூத்தை மாற்றினார். இல்லையா சொல்லுமா? அந்த ரூத்துக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, அது பேர் ஓபேத்து. அந்த ஓபேத்துக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, அவன் பேர் ஈசாயி. ஈசாய்க்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, அவன் தான் தாவீது ராஜா. அல்லேலூயா சொல்லுமா? தாவீது ராஜாவோட கொள்ளுப்பாட்டியா யாரு மாறிட்டா, ரூத்து மாறிட்டா. அது மாத்திரம் இல்ல, தாவீதின் வம்சத்துல தான் வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவராக இயேசுவே மனிதனாய் பிறந்து வந்தாரு. இயேசு கிறிஸ்துவே கொள்ளுப்பாட்டியா மாறிட்டா. இயேசு கிறிஸ்துவுக்கே. அல்லேலூயா சொல்லுமா? நான் சொல்லுவேன், கர்த்தரை தேடி பின்பற்றி வைராக்கியமா வர்றதுனால உன் வாழ்க்கை கீழே போயிரு நினைக்காத. ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயம் உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்தி நிச்சயம் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவாரு. நீங்கள் கர்த்தரை தேடுவதில் வைராக்கியமா இருக்க வேண்டும். நான் உம்மை விட்டு பிரிந்து போவதை குறித்து இனி என்னிடம் பேசக்கூடாது. லேலுயா சொல்லுமா? இன்னொரு சம்பவத்துக்குள்ள எடுத்து பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 67, 68, 69. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். 67 போடுங்க. இங்கே இயேசு கிறிஸ்து கேட்குறாரு. அப்பொழுது இயேசு 12 பேரையும் நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். இயேசு கிறிஸ்துவ 12 சீசர்கள் பின்பற்றாங்க, அதுபோல் ஒரு 70 பேர் பின்பற்றாங்க. அவங்ககிட்ட ஆண்டவர் சொன்னார், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை நீங்கள் என்ன செய்யணும், பானம் பண்ணணும் அப்படின்னாரு. அதோடைய அர்த்தம் என்னது? அப்பத்தையும் திராட்சை ரசத்தை நீங்கள் சாப்பிட்றீங்க, கம்யூனியன் ஒவ்வொரு மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை. அதோடைய அர்த்தம் என்னன்னா, உங்களுக்காய் பிக்கப்படுற என்னுடைய சரீரம், உங்களுக்காய் சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம். அதைத்தான் அங்கே ஓமையாக ஆவிக்குரிய அர்த்தமாக ஆண்டவர் சொல்கிறாரு. என் மாம்சத்தையும் ரத்தத்தையும் நீங்கள் என்ன செய்யணும், புசிக்கணும் அப்படின்னு சொல்லி. உடனே அவங்க என்ன சொன்னாங்க, இது கடினமான உபதேசம். என்ன உபதேசம்? அந்த 70 சீசர்களும் பின்னிட்டு போய்விட்டார்கள்.
அப்படின்னு என்ன அர்த்தம்னா இயேசுவை விட்டு தூரமாய் போய்விட்டார்கள். உடனே 12 சீசர்களை உட்கார்ந்துருக்காங்க. அவங்கள பார்த்து இயேசு கேட்குறாரு. அப்பொழுது இயேசு அந்த 12 பேரை நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். அடுத்த வசனம் 68. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, உம்மை விட்டுட்டு நாங்க யார் இடத்துல போவோம்? லேலுயா சொல்லுமா, உங்களை விட்டுட்டு யார் இடத்துல போவோம்? நித்திய ஜீவனும் நித்திய ஜீவ வசனங்களும் உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறது. அடுத்த வசனம், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்து அறிந்திருக்கிறோம். ஆகவே நாங்கள் உம்மை விட்டு பின்வாங்கி போக மாட்டோம். லேலுயா சொல்லுமா, லேலுயா. வாழ்க்கையில கடினமான சூழ்நிலை வரும்பொழுதுதான் கிறிஸ்துவுக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கணும். சவாலான சூழ்நிலை வரும்பொழுதுதான் ரொம்ப வலுவா இருக்க வேண்டும். லேலுயா சொல்லுமா. தங்கம் ஜொலிக்குது, பிரகாசிக்குது. எப்படி? நெருப்புல போட்டு என்ன செய்றாங்க? உருக்குறாங்க. பல ரவுண்டா உருக்குறாங்க. அதுல இருக்க கழிவுகள் களிம்புகள் எல்லாம் என்ன செய்யணும்? வெளியே போய் சுத்தமான தங்கமா மாத்திர வரைக்கும் என்ன செய்வாங்க? உருக்கி 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 அதுக்கப்புறம் அச்சில் என்ன செய்வாங்க? உள்ள போட்டு அச்சில் என்ன செய்வாங்க? காய்ச்சி உள்ள ஊற்றி அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? அந்த பிசுக்கெல்லாம் போறதுக்காக நினைச்சுவாங்க வச்சு தேய்ன்னு தேய்ச்சி கடைசியா கடையில் போய் பார்த்தா எப்படி இருக்கு? அப்படியே ஜொலிக்குது. 916 அப்படின்றான். லேலுயா. தங்கமா மாறணும்னா நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில் என்ன நிற்கும்? பல சவாலான சூழ்நிலைகள் வரும். லேலுயா சொல்லுமா. இந்த சவாலான சூழ்நிலை தான் ஒரு மனுஷனை புடமிடும். தாவீது சொல்றானா, உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், யார் என்ன உதவி கேட்டாலும் செய்வார். காசு பணம் என்ன வேணுமா செய்வார். திரும்பி பார்த்தா வாழ்க்கையில் பல நஷ்டம் ஆகி பிஸ்னஸ் உடஞ்சி எல்லாமே போச்சு. ஆஸ்பத்திரி கூட காசு இல்லை. இப்போ அவருக்கு எங்கே இல்லை? ஆஸ்பத்திரி போனால் 5000 வேணும், காசு இல்லை. எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்குறாரு. ஒருத்தர் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. ஒரு நாள் ஃபோன் பண்ணி பேசுகிறேன், என்ன பிரதர் எப்படி இருக்கீங்கன்னு. இந்த உலகம் நல்லா பாடம் கற்றுக் கொடுத்துச்சு. இந்த உலகம் நல்லா பாடம் கற்றுக் கொடுத்துச்சு. நான் மறுபடியும் நிச்சயம் எழும்பி வருவேன். நிச்சயம் நான் மறுபடியும் பெரிய ஆளை என்ன செய்வேன்? வருவேன். எனக்குரிய பாதுகாப்பை முதல்ல உருவாக்கிட்டு தான் எவருக்கும் செய்வேன் அப்படின்னா. லேலுயா சொல்லுமா. உபத்திரவம் மனுஷன் என்ன செய்யுது? உருவாக்குது. கஷ்டம், பிரச்சனைகள், நெருக்கடிகள் இதெல்லாம் என்ன செய்யணும்? தேவன் பக்கமா இணைக்கணும், தேவனோடு உறவாடணும், இன்னும் தேவன் பக்கம் முழங்கால் படியணும், இன்னும் தேவனை நோக்கி என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இன்னும் தேவனிடத்தில் அற்புதத்தை கேட்டு என்ன செய்யணும்? ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உன்னை உருவாக்குவார். எது சரி, எது தவறு, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, உன் வாழ்க்கையில் என்ன நீ தப்பு பண்ணிட்ட, என்ன விஷயத்தில் நீ மாட்டிக்கிட்ட, இனி இப்படி செய்யாத, இப்படி செய்யாத, இதை பண்ணு, அதை பண்ணுன்னு சொல்லி ஆவியானவர் உன் கூட தனியாக உட்காந்து நீ ஜெபிக்கும் பொழுது, வேதம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் உன் கூட பேசி உன்னை உருவாக்கி ஒரு நல்ல ஆவிக்குரிய தலைவியாக, தலைவனாக தேவன் உன்னை மாற்றி உன்னை உயர்ந்த நபராய் கர்த்தர் கொண்டு வருவார். லேலுயா சொல்லுவோமா. அவன் சொல்றான், ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனா நீங்க, நித்திய ஜீவன் உங்ககிட்ட இருக்கு, நித்திய வசனம் உங்ககிட்ட இருக்கு, நாங்க யாருகிட்ட ஆண்டவரே போவோம்? லேலுயா சொல்லுவோமா. உங்களை ஆராதிக்கிறோம், உங்க பிள்ளையா மாறிட்டோம், இனிமே வேற இடத்துக்கு எங்களால் போக முடியுமா? வேற வழிபாட்டுக்கு போக முடியுமா? வேற காரியத்துக்கு போக முடியுமா? நாங்க எங்கேயும் போக மாட்டோம், உங்க கூட தான் வருவோம். அல்லேலூயா சொல்லுமா. உங்களைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம், நாங்கள் உங்கள் பிள்ளையாக தான் என்ன செய்வோம்? இருப்போம். உம்மை விட்டுட்டு நாங்கள் யார் இடத்துலும் போக மாட்டோம். ஏனென்றால் ஜீவனுள்ள தேவனுடைய சத்திய வசனம் உம்மிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுமா. தேவனுடைய பிள்ளைய, உன் வாழ்க்கையில் வர்ற சோதனைகளை பார்த்து சோர்ந்து போயிடாத.
நிச்சயம் கர்த்தர் உன்னை உருவாக்கி உன்னை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி உன்னை நன்மையினாலும் கிருபையினாலும் கர்த்தர் நிரப்பி உன்னை ஆசீர்வதிச்சு உன்னை உயர்த்துருவாரு. இந்த சோதனை காலத்துல, இந்த கஷ்ட காலத்துல ஆண்டவர் நல்லா பிடிச்சுக்கோ. மரணமே ஆனாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு யார் என்னை பிடிக்க முடியாது, எந்த கஷ்டம் என்ன தேவனை விட்டு பிடிக்க முடியாதுன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ளாய் உன்னை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி வைராக்கியமாய் கர்த்தரை பின்பற்றுவாய் என்று சொன்னால் நாள் வரும் கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். இதே சீமோன் பேதுருவை தான் ஆண்டவர் சபைக்கு தலை மாதிரி அவனை மாத்தினார். அவன் தான் பிரதான அப்போஸ்தலனாக இருந்தான். 12 சீசர்களுக்கு அவன் தான் என்ன செஞ்சான்? தலைவனாக இருந்தான். இவன் தான் முதல் பிரசங்கம் பண்ணான் ஆதி திருச்சபையில். இவன் மூலமா 3000 பேர் ரசிக்கப்பட்டாங்க, 5000 பேர் ரசிக்கப்பட்டாங்க, எண்ணிக்கை கிடங்காத ஜனங்கள் ரசிக்கப்பட்டாங்க. அவன் நிழல் பட்டு வியாதியஸ்தர் என்ன செஞ்சாங்க? சுகமானாங்க. சபைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய பிரதான அப்போஸ்தலனாக கர்த்தர் இந்த சீமோன் பேதுருவை மாத்தினாரு. ஏன்னா அவன் சொன்னா, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய நீர் கிறிஸ்து, உம்மை விட்டு நாங்கள் எங்கே பிரிந்து போவோம், நீங்க தான் எங்களுக்கு வேண்டும் என்று சொன்னான். அல்லேலூயா சொல்லுமா? அப்ப இந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன செய்யக்கூடாது? எதுவும் என்ன செய்யக்கூடாது? பிரிக்க விடக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம், எதை காட்டிலும் எவரை காட்டிலும் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா உங்களை இயேசுவை விட்டு கிறிஸ்துவை விட்டு யாருமே பிரிக்க முடியாது. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யோபு எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம். யோபு 13:15. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். பாருங்க, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா சொல்லுமா? யோபோட வாழ்க்கையில பெரிய சவாலான சூழ்நிலை, கடினமான சூழ்நிலை, கஷ்டமான சூழ்நிலை. அந்த சூழ்நிலை மத்தியில் அவன் என்ன சொல்றான்? ஆண்டவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கையா இருப்பேன், அவரை விட்டு பின்வாங்கி போக மாட்டேன். அல்லேலூயா சொல்லுமா? மனைவி வந்து சண்டை போடுறா. என்ன சண்டை போடுறா? இன்னும் நீ தேவனை உத்தமமாக பின்பற்றாயோ, இன்னும் உத்தமமாய் தேவனை தேடுறாயோ? 10 பிள்ளைகளை இழந்தாச்சு, ஆடு மாடு இழந்தாச்சு, நிறைய ஆஸ்திகளாக இழந்தாச்சு. தேவனை தூசிச்சு ஜீவனை என்ன செய்யுங்க? புருஷனை கொள்ளத்தான் பார்க்குது. ஏம்மா நீ போக வேண்டியதாம்மா, எதுக்குமா அவரை அனுப்ப முயற்சி பண்ற? தேவனை தூசிச்சு என்ன செஞ்சிரு? நீ செத்து பேர் நான் இங்க இருக்கேன் அப்படின்றா. அவன் சொன்னா, வைத்தியக்காரி மாதிரி என்ன செய்யற பேசுறியம்மா, தேவனிடத்திலிருந்து ஒரு காலத்தை நன்மையை பெற்றுக்கொண்டோம், இன்னைக்கு சின்ன கஷ்டம் துன்பத்தை நம்ம அனுபவிக்கிற மாதிரி தெரியல, ஏன் அதை சகிச்சு கொள்ளக்கூடாதா? அதை பொறுத்து கொள்ளக்கூடாதா? மறுபடியும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டாரா? மறுபடியும் இழந்து போன எல்லாத்தையும் ரெட்டிப்பா நமக்கு தர மாட்டாரா? அவர் நம்மளை வழி நடத்த மாட்டாரா? இது வரைக்கும் அவர் தான் நம்மளை வழி நடத்தினார், உதவி செஞ்சார், எவ்வளோ அற்புதம் செஞ்சார். இன்னைக்கு ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டோம், ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம், ஏதோ ஒன்று நடக்குது நம்மளை சுற்றி. ஆனால் இதன் மத்தியிலும் நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். அவர் செய்ய நினைச்சது தடைபடாது. நிச்சயம் தேவன் என்னை ஆசீர்வதிச்சு உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா சொல்லுமா? 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும், யோபுக்கு இந்த சோதனைக்கு முன்னாடி இருந்த சொத்துக்கள், வேலைகள், வருமானங்கள், ஆஸ்திகள், என்னென்ன ஆசீர்வாதம் இருந்துச்சோ அந்த சோதனைக்கு முன்னாடி இருந்த எல்லாவற்றை பார்க்கணும், சோதனைக்கு அப்புறம் 2 கர்த்தர் அவனுக்கு தந்தரலினா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவான். அல்லேலூயா சொல்லுமா? சாத்தான் சோதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லெவல் ஆசீர்வாதம் இருந்துச்சு. ஆனா அவன் சோதிச்சு இவங்க வாழ்க்கையில பல கஷ்டங்களை கொண்டு வந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை ஆசீர்வதிச்சு சோதனைக்கு அப்புறம் அவனை 2 கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா சொல்லுமா? பக்கத்துல கையை பிடிச்சு போய் சொல்லுங்க, ஆண்டவர் மேல அசைக்கப்பட முடியாத
உறுதியா இருங்க, நம்பிக்கையா இருங்க. சோதனை நேரத்துல, கஷ்ட நேரத்துல சோர்ந்து போயிடாதீங்க, ஆண்டவரை விட்டுறாதீங்க, பின்னிட்டு பாத்துறாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ரெண்டத்தனையான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்து கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் எவரும் பிரிக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். கர்த்தரை பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்போம், கண்களை மூடி ஜெபம் செய்வோம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னால், உலகம் என் பின்னால், சிலுவையின் முன்னால், உலகம் என் பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, என் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவராலையோ, எனக்குள்ளே இயேசு, நான் அவராலையோ, எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தால் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். நான் என்ன நடந்தால் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். ஆமென். திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை, நெருக்கம், இன்னல்கள், இடர்கள் எதுவும் பிரிக்காது. வேதனை, நெருக்கம், இன்னல்கள், இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். நிகழ்கின்ற காலமோ, வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ, வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதனோ பிரிக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ வல்ல தூதனோ பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். என் இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். கைகளை தட்டி ஆவியில் நிரம்பி அந்நிய வாசலை ஜபிப்போமா?
Ribaladharama Karashagaladharaba Baba Uriandalama Karabala Shakarabala Baraba Iradalama Karadala Baba Baba Yandalama Karabala Shabarabala Barabala Baraba Uradala Shakarabala Daraba Baba கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வரட்டும். பலப்படுத்துற அபிஷேகம், சிறப்படுத்துற அபிஷேகம், கிறிஸ்துவுக்குள்ளாக கட்டி எழுப்புகிற அபிஷேகம், தேவனுக்குள்ளாக வல்லமையாய் மாற்றுகிற அபிஷேகம், சோர்வுகளை பலவீனங்களை அழிக்கிற அபிஷேகம், தடைகளை உடைக்கிற அபிஷேகம், சாத்தானுடைய கட்டுகளை மாந்திரிகத்தின் வல்லமைகளை எரிக்கிற அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருத்தர் மேலையும் அது அக்கினியா இறங்கட்டும். பாவர் 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 தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை, பலப்படுத்துகிற வல்லமை நிரப்புவதாக. உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். மரணமே அன்றி உம்மை விட்டு யாரும் என்னை பிரிக்க முடியாது. நீர் அடக்கம் பண்ணப்படுற அதே இடத்துல நானும் அடக்கம் பண்ணப்படுவேன். நான் உம்மை விட்டு பிரிந்தால் கர்த்தர் எனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர். ரூத் சொன்னா என்னுடைய தேவன் சொன்னா, என்னுடைய ஜனோன்னு சொன்னா, மரணத்தை தவிர என் இயேசுவின் அன்பை விட்டு யாரும் பிரிக்க முடியாது. சத்தியத்தை அறிந்து விட்டேன், ரட்சிக்கப்பட்டு விட்டேன், ஆண்டோடைய பிள்ளையாக மாறிட்டேன். இனி என்னால பின்னிட்டு போக முடியாது, மறுபடியும் பழைய வழிபாடுக்கு போக முடியாது. மரணமே ஆனாலும் நான் என் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுவேன். ரூத்துக்குள்ளாக அவ்வளவு வல்லமையான விசுவாசம். கணவன் இறந்துட்டான், 10 வருஷமா குழந்தை இல்லை, எந்த ஒரு நன்மையும் கையில பார்க்க முடியல. ஆனா ஒன்னே ஒண்ணு, ரட்சிக்கப்பட்டுட்டா. விக்கிரக வழிபாட்டுல இருந்து கர்த்தர் தெய்வம்னு புரிஞ்சுக்கிட்டா. இப்ப அவளுக்கு 2 நிக்குது. பின்னிட்டு போகவா, மாமியா கூட கர்த்தரை பின்பற்றவா? ஒண்ணுமே இல்லையே, என்ன செய்கிறது? ஓர்பால் பின்னிட்டு போய் பழைய தெய்வத்திட்ட போயிட்டா. ஆனால் ரூத் முடிவெடுக்கிறா, நோ, நான் சத்தியத்தை அறிந்து விட்டேன், இந்த தெய்வத்தை விட்டு ஒரு நாளும் மரணமே ஆனாலும் நான் பின்னிட்டு போக மாட்டேன். அவர் என்னுடைய தேவன். நீங்க அறிமுகப்படுத்திட்டீங்க, விளைவிக்கோங்க அத்தை நகோமி. இனி நான் அவரை பிடிச்சிட்டேன். எனக்கும் அவருக்கும் இருக்கிற உறவு அது ஆழமான உறவு, நெருக்கமான உறவு. அந்த தெய்வத்தை நான் ஆராதித்து கொண்டிருக்கிறேன். அவர் என்னுடைய தேவன். இந்த தேவனை மரணத்தை தவிர யாராலையும் பிரிக்க முடியாது. ஆராதிக்கிற அவரை ஆராதிக்கிற இந்த ஜனத்தை விட்டு, தேவ பிள்ளைகளை விட்டு யாராலும் என்ன பிரிக்க முடியாது. பிரிக்கிறத குறிச்சு இனிமே என்கிட்ட பேசாத, பிரிஞ்சு போறத குறிச்சு பேசாத, பின்னிட்டு போறத குறிச்சு பேசாதீங்க அத்தை. நீங்க தான் எனக்கு சத்தியத்தை சொல்லியிருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் உங்களை காட்டிலும் விசுவாசத்திலே வலுவாக இருக்கிறேன், வல்லமையாக இருக்கிறேன். இன்னைக்கு நான் கர்த்தரை நேசிக்கிறேன், உங்களை காட்டிலும் நேசிக்கிறேன். மரணமே அன்றி இந்த தெய்வத்தை விட்டு என்ன யார் பிரிக்க முடியாது. நீங்களே பிரிஞ்சு போன்னு சொன்னா கூட, நீங்க தான் வழி நடத்துனீங்க, நீங்க தான் சத்தியத்தை சொன்னீங்க, நீங்க என்னை பின்னிட்டு போன்றீங்க. நான் போக மாட்டேன். உங்களை காட்டிலும் இயேசுவை நான் அதிகமாய் நேசிக்கிறேன். ஏன்னா அவர் என் தேவன், அவர் என் தேவன். நான் அவரை விட்டு பிரிஞ்சு போனேன்னா அவர் என்னை கொல்லட்டும். கர்த்தரை எனக்கு அதுக்கு சரியாகவும் அதுக்கு அதிகமாகவும் செய்யட்டும். நான் போக மாட்டேன் கர்த்தரை விட்டு.
கர்த்தரை ஆராதிக்கிற ஜனக்கூட்டத்தில் நான் இருப்பேன்னு வந்தேன். வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் பொறுக்கிக்கிட்டு இருந்தா. பிச்சைக்காரர் சூழ்நிலை வாழ்க்கை பெருசா இல்லை. ஆனால் கர்த்தர் அவளுக்குள்ள இருந்த வைராக்கியத்தை, அவளுக்குள்ள இருந்த நம்பிக்கையை, அவளுக்குள்ள இருந்த அந்த வைராக்கியத்தை கர்த்தரை தேடுவதற்காக தன்னுடைய தாயை விட்டு, தகப்பனத்தை விட்டு, இனத்தை விட்டு, எல்லாரையும் விட்டுட்டு அங்க வந்து உட்கார்ந்திருந்த அந்த வைராக்கியத்தை கர்த்தர் பார்த்து அவளை ஆசீர்வதித்து அவளை அந்த பட்டணத்திலே பண்ணையாரம்மாவாய் கர்த்தர் மாற்றினார், உயர்த்தி வைத்தார். ஆண்டவர் சொல்றார், இது உனக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. உன் வாழ்க்கையிலும் எந்த கஷ்டங்கள் சூழ்நிலை வந்தாலும் இந்த தேவனை விட்டு பிரிந்து போய்விடாதே. ரூத்தை போல அசைக்கப்பட முடியாத விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நீ இருப்பாய் என்றால் கர்த்தர் சொல்றார், ரூத்தை ஆசீர்வதித்து சந்ததியை கொடுத்து பழுக பண்ணி பெருக பண்ணி எந்த ஊர்ல பொறுக்கிக்கிட்டு இருந்தாலோ அதே ஊர்ல கர்த்தர் அவளை பண்ணையாரம்மாவாய் ஆசீர்வதித்து உயர்த்தினது போல கர்த்தர் சொல்லுகிறார், உன் ஜாதி ஜனம், உன் சொந்த பந்தங்கள், உன் ஊர்லயே உன்னை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி வைப்பார், உயர்த்தி வைப்பார். மரணமே அன்றி ஒன்றும் என்னை பிரிக்க முடியாது. சில சீசர்கள் பிரிஞ்சு போயிட்டாங்க. சீமோன் பேதுருட்ட கேட்கிறார் ஆண்டவர், நீ என்னை விட்டு பின்னிட்டு போறீங்களா, போறியா? அவன் சொன்னா, உங்களை விட்டுட்டு நாங்க எங்க யாருட்ட ஆண்டவரே போ? ஜீவனுள்ள தேவன் நீங்க, நித்திய ஜீவனை தருகிறவர் நீங்க, நீங்க தான் கிறிஸ்து. நித்திய ஜீவ வசனம் உங்ககிட்ட இருக்க, உங்களை விட்டு நான் எங்க ஆண்டவரே போவேன்னு சொன்னா சபைக்கு தலையாய் கர்த்தர் அவனை மாற்றிவிட்டார். ஊழியத்திலே தலைவனாய் கர்த்தர் மாற்றிவிட்டார். பிரதான அப்போஸ்தலனாய் கர்த்தர் அவனை மாற்றி விட்டார். அவனை ஊழியத்திலே பிரதானமானவனாய் தேவன் மாற்றி அவன் வாழ்வை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். ஜபத்தை விட்டுறாத, வேதத்தை விட்டுறாத, சபையை விட்டுறாத, ஆராதனை விட்டுறாத, தேவனோடு உறவாடுவதை விட்டுறாத, தேவனை நேசிக்கிறத விட்டுறாத, தேவ அன்பை விட்டுறாத. கர்த்தருக்குள்ள இன்னும் 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 நெருக்கமாய் தேவனை தேடு. தாவீது ராஜா சொன்னா, நான் உபத்திரப்பட்டது நல்லது, பிரமாணங்களை கற்றுக்கிட்டேன், சத்தியத்தை கத்துக்கிட்டேன், இப்படித்தான் வாழணும், இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது. இந்த உபத்திர காலத்தில் கர்த்தர் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துட்டாரு, என்னை உருவாக்கிட்டாரு. நான் இப்பொழுது உருவாக்கப்பட்ட தேவ மனுஷனாய் மாறிட்டேன்னு சொன்னா அவனை அபிஷேகம் பண்ணி உபத்திரத்தின் முடிவிலே கர்த்தர் ராஜாவாய் மாற்றினார். யோபு சொன்னா, ஆண்டவரே நீர் என்னை கொன்று போட்டாலும் உங்க மேல நான் நம்பிக்கையா இருப்பேன். ஆண்டவர் என்ன நடந்தாலும் நான் ஆண்டவரை விட மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும், என் ஆண்டவர் நிச்சயம் என்ன ஆசீர்வதிச்சு உயர்த்துவார். ஏது நடந்தாலும் ஆண்டவரை விட மாட்டேன். எந்த சூழ்நிலையில நான் கர்த்தரை விட மாட்டேன். ஆண்டவரை ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிட்டான். அவன் ஜெபிச்சான். வேதம் சொல்லுவது, சோதனைக்கு முன்பாக இருந்த முன்னிலைமையை காட்டிலும் சோதனைக்கு பின்பாக பின்னிலைமையிலே அவனை ரெண்டத்தனையாய் கர்த்தர் ஆசீர்வதிச்சு உயர்த்தினார். ஆண்டவரே, இந்த இடத்துல வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு மேலையும் தேவனுடைய அபிஷேகம் இறங்கி அவங்க வாழ்க்கையில சந்திக்கிற எல்லா சவால்கள், கடினமான சூழ்நிலையில பிள்ளைகள் வெற்றியாய் வாழ, விடுதலையாய் வாழ, ஜெயமாய் வாழ, வெற்றியை நோக்கி செல்ல கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. தேவனுடைய வல்லமையான கரம் இவர்களோடு, இந்த குடும்பத்தோடு, பிள்ளைகளோடு கூட இருந்து. நன்றி நன்றி இயேசு ராஜா, கோடி கோடி நன்றி ராஜா. நன்றி நன்றி இயேசு ராஜா.